பளிச்சுன்னு சொல்லு. சட்னி எப்படி இருக்கு? நல்லா இல்லம்மா. சட்னி வச்சது சந்தியா அம்மா தான். ஒரு மாதிரியா இருந்தா கூட இட்லி கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாதாம்மா இருக்கு. நிஜமா தான் சொல்றேன். ஏன் எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்க. நல்லா பதமா அரைச்சு இட்லிக்கு கரெக்டா இருக்கு. அப்புறம் ஏன் முதல்ல நல்லா இல்லைன்னு சொன்ன? அப்போ அப்படி இருந்துச்சு. திரும்பவும் சாப்பிடும் போது தான் டேஸ்ட் தெரிஞ்சது. அதனால என்ன? அதாவது அன்னிதான் செஞ்சாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நல்லா இல்ல, சொன்னதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு, அப்படிதானே? டேய், நான் தான் நல்லா இருக்குன்னு சொல்றேன்ல. சொல்லுவ. உன் பொண்டாட்டி வேப்பில அரைச்சி சட்னி வச்சாலும் உனக்கு இனிக்கும். இந்த சட்னிய மனுஷன் சாப்பிடுவானா? வாயில வைக்க முடியல. மிளகு அரைச்சிருக்க தோல் தோல அப்படியே கிடக்குது. உப்பு திப்பி திப்பியா இருக்கு. இந்த சட்னி உனக்கு நல்லா இருக்கா? இதையெல்லாம் தூக்கி வெளியில தான் கொட்டணும். அர்ச்சனா, இத வெளியில கொண்டு போய் கொட்டு. சரிங்க. அத வெளியில கொட்டினா நாய் கூட சாப்பிடுமான்னு தெரியல. நான் வேணா வேற சட்னி அரைச்சு கொண்டு வருவாத்த. நீ இப்ப போய் இன்னொரு சட்னி அரைச்சு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாரும் சாப்பிடணுமா? ஒரு தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் பண்றவ இனி எந்த காலத்துக்கு நீ அரைச்சு கொண்டு வருவ? மயில, அம்மா, நீ போய் உள்ள இட்லி பொடி இருக்கும், அதை எடுத்துட்டு வா. அப்படியே எண்ணெயும் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. நீ எதுக்கு இவளை இப்படி பாக்குற? அவ தப்பும் தவறுமா சட்னி வச்சிருக்கா, நீ அத கூட வைக்கல. ஏண்டா செந்திலு, நீ எல்லாம் இவள எதுவுமே சொல்ல மாட்டியா? இவ எது சொன்னாலும் மண்டைய ஆட்டிட்டு போயிடுவியா? என்னன்னு சொல்லுங்கம்மா, நான் கண்டிக்கிறேன். கண்டிக்கிறியா? எல்லாரும் சிரிச்சிட போறாங்க. இந்த மாசம் வீட்டு செலவுக்கு நீ எப்போ பணம் தரப்போற? என்ன அர்ச்சனா பாக்குற? நான் மாச செலவுக்கு பணம் கேட்டதும் எந்த குடோனை எரிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? அட, அப்படிலாம் இல்லத்த. ஏற்கனவே அதையெல்லாம் செஞ்சவ தானே, நீ என்ன வேணும்னாலும் செய்வ. திரும்பவும் பணம் வேணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க. பேசாம இவங்க ஜெயிலுக்கே போகணும்னு விட்டுருக்கணும். நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். ஏமா, அதான் நீ சட்னி வச்சு அந்த டேஸ்ட்ல எல்லாரும் மயங்கி கிறங்கி போயிருக்காங்க பாரு. அப்புறமா ஏன் இங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிற? போ. இந்த சட்னிய மனுஷன் சாப்பிடுவானா? வாயில வைக்க முடியல. என்னம்மா, ரொம்ப டல்லா உட்கார்ந்துருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும். அம்மா உங்களை திட்டினதா நான் பார்த்தனே. ஏன் தான் இவங்க இப்படி பண்றாங்கன்னே தெரியல. சமைக்க தெரிஞ்சவங்களே திடீர்னு அம்மியில அரைக்கும் போது திணறதான் செய்வாங்க. உங்களை அம்மியில அரைக்க வச்சு அது நல்லா இல்லைன்னு சொல்லி அதுக்கு வேற திட்டுறாங்க. பரவாயில்ல மயிலு, எப்படி இருந்தாலும் நான் இதுல ஒரு வேலையை கத்துக்கிறேன்ல. நான் அப்படிதான் இது பாக்குறேன். நீங்க எல்லாம் எப்படிதான் இவ்வளவு பொறுமையா இருக்கீங்கன்னே தெரியல. இத்தனைக்கும் நிறைய படிச்சிருக்கீங்க. படிச்சவங்க பொறுமையா இருக்க மாட்டாங்கன்னு யார் சொன்னாங்க? ஏன் எல்லாரும் இப்படி நினைக்கிறீங்க? அப்படி இல்லம்மா, படிச்சவங்களுக்கு 4 விஷயம் தெரியும். இந்த மாதிரி மத்தவங்க அர்த்தம் இல்லாம டார்ச்சர் பண்ணும்போது பொறுத்துக்கிட்டு போகாம எதிர்த்து கேட்பாங்கல்ல, அதுக்காக தான் சொன்னேன். எதிர்த்து கேட்க அத்தை ஒண்ணு சண்டைக்காரங்க கிடையாதே. அவங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதுதான் அவங்க சொல்றாங்க. எனக்கு புதுசா இருக்கிறதுனால ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். போக போக பழகிடும் நினைக்கிறேன்.
அண்ணி, பார்வதி, அம்மா இதெல்லாம் உங்களை துவைக்க சொன்னாங்க. என்கிட்ட கொடுங்க, நான் துவைச்சிடுறேன். ஆனா அம்மா உன்கிட்ட கொடுக்க சொல்ல, அண்ணி இதை துவைக்க சொன்னாங்க. என்னங்க? சரிங்கம்மா, நான் அடுப்புல பால் வச்சிருக்கேன். நான் வரேன். என்ன பண்ற சந்தியா? துணி துவைக்க போற அத்தை. நீங்க துவைக்க சொன்னதா பார்வதி கொடுத்தா. அதெல்லாம் சரி. எப்படி துவைக்கணும்னு அவ சொல்லலையா உன்கிட்ட? இல்ல அத்தை. அச்சச்சோ, பாவம். சரி, கேட்டுக்கோ இப்ப நான் சொல்றத. இந்த வாஷிங் மிஷின்ல போட்டாலும் அழுக்கு போகாது. இத பாரு, 1 2 சாயம் போற துணி எல்லாம் கூட இருக்கு. எல்லாத்தையும் ஒன்னா போட்டா இத பாரு, இந்த வெள்ளை துணி எல்லாம் வீணா போயிடும். எல்லாத்தையும் கையால துவைக்கணும். என்ன பாக்குற? கையில துவைக்க தெரியாதா? இல்ல அத்தை, நான் துவைப்பேன் அத்தை. பார்த்து, துணிக்கு வலிக்க போகுது. நல்லா அடிச்சு அடிச்சு துவை. இப்படி தடவி கொடுத்துட்டே இருந்தா நீ எந்த காலத்துல துவைச்சு முடிக்கிறது? ச்சே, அடிச்சு துவைக்கணும்னு சொன்னா இப்படியா? துணி கிழிஞ்சிரும். சோப்ப போட்டு தேய். இங்க பாரு, ஷர்ட் காலரு, அங்க இருக்கிற வெள்ளை வேஷ்டி எல்லாத்துலயும் அழுக்கு நிறைய இருக்கும். இந்த பிரஷ வச்சு நல்லா தேய். அங்க காலர்ல. இவளுக்கு ஒரு மண்ணும் தெரியல. எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. என்னதான் வளர்த்திருக்காங்களோ தெரியல. வெள்ளை துணிக்கெல்லாம் நீளம் போடணும். உள்ள இருக்கு, நீயே எடுத்துட்டு போய் போடு. அவ தெரியாம நிறைய போட்டுட்டானா அப்புறம் திப்பி திப்பியா தேங்கிடும். சரிங்கம்மா. ஆனா போன தடவையே ஆதி தம்பி அவரோட வெள்ளை சட்டையில நீளம் போட வேண்டாம்னு சொன்னாரு. ஏன் தெரியலம்மா, காலேஜ் போட்டு போறதுக்கு வெக்கப்படுறாரோ என்னமோ. காசு கொடுத்து கிழிஞ்ச பேண்ட் எல்லாம் போட்டுக்கும் போது அவனுக்கு வெக்கமா இல்லையா? சொட்டு நீளம் போட்டா அவனுக்கு வெக்கம் வருது. அவனோட இஷ்டத்துக்கெல்லாம் ஒண்ணு விட முடியாது. நீ நீளத்தை போடு, நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. என்ன சரவணா? ஒண்ணு இல்லம்மா, கடலை மாவு தீந்து போச்சு, அதான் எடுக்க வந்தேன். அப்படியா? நீ சொல்றத நான் நம்பணுமா? அம்மா, இதுல நம்பாம இருக்க என்னமா இருக்கு? நீ நிஜமாவே கடலை மாவு தான் எடுக்க வந்தியா, இல்ல உன் பொண்டாட்டிய பாத்துட்டு போலான்னு வந்துட்டு என்ன பார்த்ததும் பொய் சொல்றியா? என்னம்மா நீங்க? நிஜமாவே கடலை மாவு தீந்து போச்சு. கடையில வேலை கூட பாதியில நிக்குது. அதை எடுத்துட்டு போக தான் வந்தேன். அப்படி நீ உன் பொண்டாட்டிய பார்க்க வந்தாலும் தப்பு இல்லையே. நீ தைரியமா சொல்லு. நான் சும்மா தாண்டா கேட்டேன். நீங்க வேணும்னா கடையில கூட போய் பார்த்துட்டு வாங்கம்மா. சக்கரை கட்ட சொல்லிட்டு கை கழுவிட்டு ஓடி வந்தேன். இங்க பாருங்க, கையில ஈரம் கூட எனக்கு காயல. மயிலே, நீ போய் கடலை மாவு எடுத்துட்டு வா போ. அம்மா, இந்தாங்கம்மா. குடு. யாரு?
கடலை மாவு வந்துருச்சுல, உனக்கு வேற ஏதாவது வேணுமா? ஆ, ஆ? இல்லம்மா மயில் கிட்ட தண்ணி கொண்டு வர சொன்னேன், அதான் ஆ? கொண்டு வா. ஓ சரி, தண்ணி வேணுமா? ஆ. மயிலே, ஆ? என்ன சந்தியாமா எல்லா துணியும் கையாலேயே துவைச்சிட்டு இருக்காங்க. அதான் உங்ககிட்ட சொல்ல முயற்சி பண்ணேன். அங்க பாருங்க. ஏங்க 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 நீங்க ஏங்க இதெல்லாம் பண்றீங்க? நீங்க கடைக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். விடுங்க, பரவாயில்ல. எங்க அம்மா உங்களை நிறைய வேலை வாங்குறாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க இல்லைன்னு சொன்னாலும் பார்க்கும்போதே தெரியுதுங்க. ஆனா இதுக்காக நான் எந்த விதத்திலயும் ஃபீல் பண்ணலைங்க. நீங்களும் இதுக்காக கஷ்டப்படாதீங்க. ஏன்னா இந்த வேலையெல்லாம் கத்துக்கிறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமா கத்துக்கிட்டு ஒரு நல்ல மருமக அப்படின்னு அத்தைக்கிட்ட பேர் வாங்கணும். இதுதான் இப்ப என் மனசுல ஓடுது. கண்டிப்பா இதை செய்வேன். அத்தை வாயாலேயே சந்தியா எல்லா வேலையும் நல்லா செய்யறான்னு நான் சொல்ல வைப்பேன். நீங்க இது இவ்வளோ நல்ல விதமா எடுத்துக்கிறது நல்ல விஷயம் தாங்க. இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா, இப்போதைக்கு என்னால் இதை செய்ய முடியல, போக போக கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் செய்கிறேன்னு எங்கள் அம்மாட்ட சொல்லுங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல கிளம்புங்க. அத்தை பார்த்தாங்கன்னா உங்களை தான் திட்டுவாங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன் சிவகாமி, நம்ம வீட்ல இப்ப மிக்ஸி எல்லாம் யூஸ் பண்றது இல்லையா? ஏன் கேக்குறீங்க இப்போ? இல்ல, சும்மா தான் கேட்டேன். மிக்ஸி இல்லாமையா இது வரைக்கும் நீங்க சட்னி சாப்பிட்டீங்க? ஆமா இல்ல. அப்புறம் நம்ம வாஷிங் மிஷின்லாம் ஓடிட்டு தானே இருக்கு. ஆமாங்க, அதுல தானே துணியெல்லாம் துவைக்கிறேன். ஏன் நீங்க திடீர்னு இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க? ஏன் கேக்குறேன்னா, எதுக்கு சந்தியாவை கையால துணி தைக்க சொல்ற, அம்மிக்கல்ல சட்னி அரைக்க சொல்ற? இதுக்குதான் இப்போ சுத்தி விளைச்சு கேட்டீங்களோ? ஏன் சிவகாமி இப்படி பண்ற? உனக்கே இதெல்லாம் நியாயமா இருக்கா? அம்மிக்கல்ல அரைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியாதா? நீ எந்த காலத்துல இருக்க? ஒரு குடும்பத்துல இருக்கிற பொண்ணுக்கு எல்லாம் தாங்க தெரியணும். ஏன் இப்ப அந்த வேலையை கத்துக்கிறதுல அவ என்ன குறைஞ்சு போயிட போறாளா? நீங்க அவளுக்கு சிபாரிசுக்கு வந்துட்டீங்க. சிபாரசெல்லாம் இல்ல சிவகாமி. சந்தியா நம்ம வீட்டு வேலைக்கு வந்த பொண்ணு இல்ல, அவ நம்மளோட மருமக. அவளை நீ இந்த மாதிரி நடத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என் மனசுல இப்ப என்ன ஓடுதுன்னு எனக்கு தாங்க தெரியும். நம்ம சரவணை இந்த குடும்பத்துக்காக உழைச்சு உழைச்சு படிக்காம விட்டுட்டான். அதனாலதான் வரப்போறவளாச்சும் படிச்சவளா இருக்கட்டுமேன்னு நாம ஒரு பொண்ணை பார்த்தோம். ஆனா அவ என்ன பண்ணா? கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு கடைசியில சரவண படிக்கலங்கறத காரணமா சொல்லிட்டு ஓடி போயிட்டா. அந்த நேரத்துல என் சரவண மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்குன்னு யோசிச்சு பாத்தீங்களா? அதனாலதான் அடுத்ததா படிக்காதவளா தேடினேன். அப்படி நம்பிதான் இவள கல்யாணம் பண்ணி வச்சோம். பார்த்தா இவ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கா. நாளைக்கு இவள மனசு மாறி என் சரவணனை எடுத்தெறிஞ்சு பேச மாட்டான்னு என்னங்க நிச்சயம்? ராஜா ராணி சீசன் 2 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி சீசன் 2 தொடர்கிறது. நாளைக்கு இவள மனசு மாறி என் சரவணனை எடுத்தெறிஞ்சு பேச மாட்டான்னு என்னங்க நிச்சயம்? நீ ஏன் அப்படி நினைக்கிற சிவகாமி? இது வரைக்கும் படிச்ச திமிர்ல சந்தியா இப்படி பண்ணிட்டான்னு ஒரு விஷயம் உன்னால சொல்ல முடியுமா? நேத்து போட்ட விதை இன்னைக்கு முளைக்கலையேங்கிறதுக்காக என்னைக்குமே முளைக்காம இருக்கும்னு சொல்ல முடியுமா? சரி, அதுக்கு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற?
2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு சந்தியாவை பிடிச்சிருக்கு, அவளுக்கு சரவணனை பிடிச்சிருக்கு. இதுல நீ என்ன செய்ய முடியும்னு நினைக்கிற? என் பயமே அதுதாங்க. புது பொண்ணு புது மாப்பிள்ளை ஜோர்ல ஒருத்தர் தப்ப ஒருத்தர் ரொம்ப பெருந்தன்மையோட அதெல்லாம் மன்னிச்சு விட்டு கொடுத்து போவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கவும் செய்யும். காலப்போக்குல இதெல்லாம் மாறும். சந்தியாவோட ஃப்ரெண்டுங்கெல்லாம் நல்லா படிச்சு பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்யறத பாக்கும்போது இவ மனசுலயும் ஆசை வரும்ல. அப்போ சந்தியா சரவணனை பார்க்கும் போதெல்லாம் எரிச்சல் தான் வரும். இப்படியெல்லாம் நடக்காதுன்னு நீங்க சொல்றீங்களா? நீ ரொம்ப ஓவரா கற்பனை பண்றியோன்னு எனக்கு தோணுது. இப்ப நல்லா இருக்காங்களேன்னு நினைச்சு சந்தோஷப்படாம எதிர்காலத்துல தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சா இதுக்கு என்ன சொல்றது? அப்படி இல்லைங்க. இப்பதான் 2 பேரும் பழக ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேருக்கும் இடையில அன்பு அதிகமாகி அதுக்கப்புறம் இந்த படிப்பே ஒரு பெரிய பூதமா மாறி பிரிய வேண்டிய அவசியம் வந்துருச்சுன்னா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுங்க. அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, சந்தியா இந்த குடும்பத்துக்கு ஏத்தவை இல்லைன்னு சரவண அவனா புரிஞ்சுக்கணும். அவனா புரிஞ்சுக்கிட்டு அவளை விட்டு பிரியணும். இப்படியெல்லாம் நடந்தா சரவணனோட வேதனை கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஒருவேளை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவன் வாழ்றதா இருந்தா வாழ்நாள் முழுக்க அவனுக்கு நரகம் ஆயிடும். இதெல்லாம் ரொம்ப ஓவர் சிவகாமி. நீங்க ஏன் நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நல்லா புரியுது சிவகாமி. நீ சரவணன் மனசு கஷ்டப்பட்ட கூடாதுன்னு நினைக்கிற. உன்ன மாதிரி ஒரு அம்மா கிடைக்க அவன் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, சரவண சந்தியா 2 பேருமே கண்டிப்பா கஷ்டப்பட மாட்டாங்க. நல்லபடியா சேர்ந்து வாழ்வாங்க. நம்ம 2 பேரும் சொல்றதும் நம்பிக்கை தானே. அது நல்லதே நடக்கும் நினைப்போமே. அதுல என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க படுத்து தூங்குங்க. என்னங்க அதுக்குள்ள படுத்துட்டீங்க? டயர்டா இருக்குங்க, நான் அப்படியே படுத்துடுறேனே. நீங்க இன்னும் சாப்பிடவே இல்லையேங்க? இல்ல வேண்டாங்க, எனக்கு பசிக்கவே இல்லை. ஏங்க எவ்வளவு வேலை பார்த்துருக்கீங்க, அது எப்படி பசிக்காம இருக்கும்? இப்படி வயித்த பட்னி போட்ட உடம்பு என்னதுக்காகும்? அவ்வளோ பசி இருந்தா நானே சாப்பிட்டுருப்பேனே. நீங்க போய் சாப்பிடுங்க போங்க. நான் சாப்பிட்றது இருக்கட்டுங்க, நீங்க வாங்க 2 இட்லியாச்சும் சாப்பிடுங்க. நிஜமாவே எனக்கு வேண்டாங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சேன்னா இந்த டயர்ட்னஸ் கொஞ்சம் எனக்கு போகும். நீங்க வர மாட்டீங்க. இருங்க, நான் போய் பாலாச்சும் காய்ச்சி எடுத்துட்டு வரேன், அப்புறம் தூங்க. இல்ல இல்ல, எங்க சொன்னா கேளுங்க. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் இருங்க, வரேன். ஏங்க ஒரு நிமிஷம். ராஜா ராணி சீசன் 2 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி சீசன் 2 தொடர்கிறது. ஐயா, என்ன பண்றீங்க? பால் காய்ச்சிட்டு இருக்கீங்களா? சொல்லிருந்தா நான் செஞ்சிருப்பேன்ல. சரி, நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு இல்ல, சந்தியாகுதா. அவங்க ஏதோ சாப்பிடலையாமே, கேட்டா எதுவுமே பசிக்கலங்கிறாங்க. அதான் பாலையாச்சும் காய்ச்சி எடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஐயா, நான் ஒன்னு சொல்லணும். குடும்ப விஷயத்துல தலையிடுன மாதிரி ஆயிடுமோன்னு பாக்குறேன். பரவாயில்ல சொல்லு மயிலே, நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. ஒண்ணு இல்லைங்கய்யா, சந்தியாமா காலையில இருந்து எக்கச்சக்கமான வேலை பார்த்துட்டாங்க. மிக்சியில சட்னி அரைச்சப்போ அம்மா அதை வேண்டான்னு சொல்லி அம்மியில அரைக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் வாஷிங் மிஷின்ல துணி துவைக்க வேண்டான்னு சொல்லி கையாலேயே துவைக்க சொல்லிட்டாங்க. பாவம் சந்தியாமா, அவங்களுக்கு இந்த வேலையெல்லாம் ரொம்ப புதுசு. அதுவும் கையால இதெல்லாம் செய்யும் போது அவங்களுக்கு முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஐயா. பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. சந்தியாம்மா எல்லா வேலையும் செஞ்சு பழகுமான்னு நினைச்சு செய்யறாங்க. ஆனா
திடீர்னு செய்யும் போது அவங்களால முடியல, ரொம்ப திணறாங்க. எனக்கே அம்மியில அரைக்கணும்னா இப்ப கூட கையெல்லாம் வலிக்கதான் செய்யும். அந்த வழியில தான் சாப்பிட கூட தோணாம படுத்துட்டாங்க போல இருக்கு. ம் சரி மயில், நான் பார்த்துக்கிறேன் இப்போ. ஏங்க ஏங்க